புனித யோவான் கிறிசோஸ்தோம். இவர் ஒரு சிறந்த மறைபோதகர். மிக சிறந்த முறையில் கல்வி கற்றார். இவர் கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டு குருத்தூர் பயிற்சி பெற்று குருவானார். மறைபோதகராக பணியாற்றி ஏராளமான நன்மைகளை செய்தார். 397 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளுக்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொறுப்பை மிக சிறப்பாக ஆற்றினார். பணிகளின் நடுவிலும் தவ வாழ்வை விடாமல் மேற்கொண்டார். குருக்களின் நடத்தையையும் மறைப்பணியாளர்கள் வாழ்வையும் அறநெறிப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அரசர்களாலும் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் தவித்தார். இவர் நாட்டை விட்டு வெளியேற அரசர்களால் வலியுறுத்தப்பட்டார். இருப்பினும் அம்மக்களின் நடுவே அஞ்சா நெஞ்சுடன் பணியாற்றினார். தன் சொல்வன்மையால் பலரின் மனதில் இடம் பிடித்தார். ஆடம்பர வாழ்விலிருந்து வெளியேறி ஏழை மக்களுக்கு பணி செய்து தன்னிடம் இருப்பவற்றை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இதனால் வெறிகொண்ட அரசர்கள் அவரை நாடு கடத்தினார். ஆர்மேனிய நாட்டில் 3 ஆண்டுகள் வாழ்ந்தார். பின்னர் கருங்கடலின் தென்கிழக்கு பகுதிக்கு மீண்டும் நாடு கடத்தப்பட்டார். மிகவும் நலிவுற்று உடல் நலம் குன்றி காணப்பட்டார். ஒன்றும் செய்ய இயலாதவராய் அங்கேயே இறந்தார். ஜெபம். அன்பே உருவான எம் இறைவாம், எங்கள் பணியிடங்களிலும் உமது சொல்லை வாழ்வாக்கி அதன் மூலம் விண்ணுலக வாழ்வின் மகிமையை எங்கும் எடுத்து சென்று நீதியின் பாதையில் வாழ உமது இறையாற்றிலே எங்களுக்கு தந்தல்ல உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். புனித கிறிஸ்தோஸ்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.